அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பற்ற வச்ச தீ ஆந்திராவை மட்டும் இல்லை, இந்தியாவையே பதம் பார்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவை மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற திருப்பதி ஏழுமலையான் பக்தர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. விஷயம் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருப்பதியில் பிரசாதமாக கொடுக்கப்படுற அந்த லட்டில் மாட்டு கொழுப்பை பயன்படுத்துகிறாங்க, அது மட்டும் இல்லை மீன் எண்ணெயையும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெரிவிச்சிருந்தார் சந்திரபாபு நாயுடு. அதாவது இதற்கு முன் ஆந்திர முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு முறைகேடெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு முன்வைத்த குற்றச்சாட்டு தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் ஒரு அடிப்படையான காரணம். சந்திரபாபு நாயுடு ஆந்திராவின் முதலமைச்சராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதன் மீது உரிய விசாரணை நடத்தி யாரேனும் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய நியாயமான விஷயம். ஆனால் சந்திரபாபு நாயுடு என்ன அப்படின்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததோடு அவர் ஒதுங்கிக்கிட்டார். இது குறித்து வேறு எதுவும் நடவடிக்கை எடுப்பதாகவே தெரியல. இன்னும் சொல்லப்போனால் சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இதுவரை யாருமே இந்த விவகாரத்தில் கைது செய்யப்படலை. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, உண்மையிலேயே திருப்பதி லட்டு தயாரிப்பில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதா அல்லது அரசியல் பழிவாங்கலுக்காக இப்படி ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுவதை தவிர்க்க முடியலை. என்ன காரணம் அப்படின்னா, திருப்பதியில் அந்த லட்டு தயாரிப்பு என்பது மிகவும் பாதுகாப்பான முறையில், மிகவும் ஆரோக்கியமான முறையில் தான் இதுவரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாட்டு கொழுப்பை அதில் கலப்பது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டை இவர் முன்வைக்கிறார் அப்படின்னா, இதற்கு பின்னணியில் வேறு எதுவும் காரணம் இருக்கா அப்படிங்கிற யோசனை எழுவதை தவிர்க்க முடியல. அதுக்கடுத்து இவங்க சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மீன் எண்ணெய் அதில் கலந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இவங்க முன்வைக்கிறாங்க. மீன் எண்ணெய் கலந்தால் நிச்சயமாக அந்த மீனின் வாசனை கண்டிப்பாக வெளிப்பட்டே தீரும் அப்படிங்கிறது தான் அந்த மீன் உணவை தொடர்ந்து உட்கொள்பவர்களுக்கு தெரிந்த உண்மை. அப்படி இருக்கும்போது திருப்பதி லட்டில் இந்த மீன் எண்ணெய் கலப்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய கருத்தாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விவகாரம் வெளியான பிறகு பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் இது குறித்து ஒரு பக்கம் விமர்சனங்களும் இன்னொரு பக்கம் விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதை நிச்சயமாக தவிர்க்க முடியாது. என்ன காரணம்னா, சமூக ஊடகங்கள் என்பதே சமூகத்தில் நடக்கும் விஷயங்களுடைய பிரதிபலிப்பாக தான் இருக்குது. அதாவது நாட்டில் ஒரு விஷயம் நடந்தால் அது குறித்த விவாதம் சமூக ஊடகங்களில் நடப்பதை தவிர்க்கவே முடியாது. அப்படித்தான் இந்த திருப்பதி லட்டு விவகாரமும் சமூக ஊடகங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. சமூக ஊடகங்களில் பகிரப்படுகிற கருத்து எல்லாமே சீரியஸாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பல நேரங்களில் நகைச்சுவையாகவும் கிண்டலாகவும் கூட இருப்பதை தவிர்க்க முடியாது. அப்படித்தான் இந்த திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்து பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நகைச்சுவையாக ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. உண்மையில் நகைச்சுவை என்றாலும் அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களும் கேட்கப்பட்ட கேள்விகளும் நியாயமானவை அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. முக்கியமாக அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, திருப்பதி கோயிலுக்குள் போகிற பக்தர்களை நீங்கள் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறீங்க, ஏதாவது நான்வெஜ் வச்சுறீங்களா, நான்வெஜ் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட கேட்குறீங்க. ஆனால் அதே திருப்பதி கோவிலில் வழங்கப்பட்ட லட்டுலேயே மாட்டு கொழுப்பு கலந்திருக்குன்னு இப்போ செய்தி வருது. நீங்கள் இவ்வளவு கவனமாக இருந்தோம், இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் அந்த நகைச்சுவை வீடியோவில் எழுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோ திடீர்னு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த யூடியூப் சேனலை சேர்ந்தவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க, எங்களுடைய வீடியோ சில பேருடைய மனதை புண்படுத்தியதால் அந்த வீடியோவை நாங்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஆனால் இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மால் யூகிக்க முடியுது. என்னென்னா, ஒரு மிரட்டல் அல்லது ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த வீடியோவை இவர்கள் நீக்கம் செய்திருப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் நிறைய கேள்விகளும் விமர்சனங்களும் இருக்குது. அந்த கேள்விகளும் விமர்சனங்களும்
பொதுவெளியில் வரக்கூடாது என்பதில் இந்த மதவாத சக்திகள் கவனமாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதன் மூலமே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தில் யார் மீது தவறு இருக்கிறது, எதற்காக இப்படி ஒரு விவகாரத்தை கையில் எடுத்தார்கள், இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, இந்த அரசியல் மூலமாக யார் பயனடைய போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக காலம் ஒரு நாள் நமக்கு அடையாளம் காட்டும். இதுக்கு இடையில ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்தது. என்னன்னா, நடிகர் கார்த்தி மெய்யழகன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை தெலுங்கில் டப் பண்ணி ஆந்திராவிலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தின் ப்ரொமோஷனுக்காக ஆந்திராவுக்கு போன கார்த்தியிடம் இந்த லட்டு விவகாரம் குறித்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ கார்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, லட்டு பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். இந்த பதிலில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. உடனடியாக ஆந்திராவின் துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் கடுமையாக ரியாக்ட் பண்ணுறாரு. என்னன்னா, ஒரு சினிமா விழாவில் இந்த மாதிரியெல்லாம் கருத்து சொல்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இந்த லட்டு விவகாரம் அப்படிங்கிறது ஆந்திர மக்களுடைய உணர்வுபூர்வமான விஷயம், இதில் நீங்கள் விளையாடாதீங்க அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. இத்தனைக்கும் கார்த்தி இந்த விவகாரத்தை கிண்டல் பண்ணியோ நக்கல் பண்ணியோ பேசலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த விவகாரத்தில் கருத்து சொன்னோம்னா சிக்கலாயிடும், அதுவும் ஒரு சினிமா விழாவில் இது குறித்து பேசுவது தப்பு அப்படிங்கிற பொறுப்பை உணர்ந்து அந்த கருத்தை சொல்கிறாரு. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், இதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா இப்படி மோசமாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இப்படி பவன் கல்யாண் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் கார்த்தி ரியாக்ட் பண்ணது இன்னும் மோசமான ஒரு விஷயம். என்னன்னா, இவர் தவறே பண்ணலை, ஆனால் பவன் கல்யாண் இப்படி கோபப்பட்டது தெரிஞ்சவனே இவர் மன்னிப்பு கேட்டு உடனே ட்விட்டரில் ஒரு கருத்து பதிவிடுறார். இவருடைய பயம் என்னன்னா, இப்போ நம்மளுடைய மெய்யழகன் படம் ஆந்திராவில் ரிலீஸ் ஆக போகுது, இந்த நேரத்தில் பவன் கல்யாணுடைய கோபத்துக்கு நாம் ஆளானால் நம்ம படம் என்னாகிறது அப்படிங்கிற பயத்தில் பவன் கல்யாண் காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த ட்வீட்டை பார்த்தவொடனே பவன் கல்யாண் பதிலுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு. என்னென்ன, கார்த்தி உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு இவரை ப்ளீஸ் பண்ணி அவர் ஒரு பதில் போடுறாரு. உடனே சூர்யாவும் பவன் கல்யாணுக்கு நன்றி தெரிவித்து ஒரு ட்வீட் போடுறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது கார்த்தி சூர்யா மீது வைத்த மரியாதை ஒரு படி குறைந்தது போல் தோன்றியதை தவிர்க்க முடியலை. என்ன காரணம்னா, கார்த்தியும் சரி சூர்யாவும் சரி மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற கலைஞர்கள். ஒரு பக்கம் தங்களுடைய திறமையான நடிப்பால் மக்கள் மனங்களை கொள்ளையடித்தார்கள், இன்னொரு பக்கம் தங்களுடைய செயல்கள் மூலம் மக்கள் மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருக்காங்க. அவர்கள் செய்யாத தவறுக்கு அந்த மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறத நிச்சயமாக ஏற்க முடியலை. அதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, தன்னுடைய படத்தினுடைய வசூல் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுயநலம் தான். சுருக்கமாக சொல்லணும்னா, தங்களுடைய சுயநலத்துக்காக சுய கௌரவத்தையே அடகு வச்சுட்டாங்க சூர்யாவும் கார்த்தியும். இவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பிரகாஷ் ராஜுடைய அந்த தைரியத்தை தான். நடிகர் பிரகாஷ் ராஜ் கூட இது குறித்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அவர் என்ன கருத்து சொன்னார் அப்படின்னா, பவன் கல்யாண விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். என்னன்னா, இந்த லட்டுவில் மாட்டுக்கொழுப்பு கலக்கப்பட்டதாக இந்த விவகாரம் வெடித்த பிறகு துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்கணும். அதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, அதனால நான் 11 நாள் மௌன விரதம் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் ஸ்டண்ட் பண்ணாரு. அதை விமர்சனம் பண்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் ஒரு ட்வீட் போட்டாரு. இந்த சம்பவம் நடந்து இவ்வளவு நாளாவது யாரையுமே அரெஸ்ட் பண்ணல, யார் மீதும் பார்த்தீங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி மௌன விரதம் அப்படிங்கிற ஸ்டண்டை நடத்துறீங்க? அதெல்லாம் இல்லாமல் இந்த சனாதனம் அப்படி இப்படின்னு பேசி இந்தியா முழுக்க ஏன் நீங்கள் ஒரு பதட்டத்தை உருவாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை, ஆக்கப்பூர்வமான கேள்வியை பிரகாஷ் ராஜ் கேட்டிருந்தார். உடனே பவன் கல்யாண் என்ன பண்ணாருன்னா, பிரகாஷ் ராஜ் மேலே விழுந்து பிராண்ட ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஆந்திர மக்களுடைய உணர்வுகளோட விளையாடாதீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட பிரகாஷ் ராஜை மிரட்டுவது போல் பவன் கல்யாண் அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. தற்போது நேபாளத்தில் படப்பிடிப்பில் இருக்கிற பிரகாஷ் ராஜ் அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு. என்னன்னா, நான் வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருக்கேன், 30ஆம் தேதி நான் வந்துடுவேன் இந்தியாவுக்கு, வந்த பிறகு உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றேன் அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. பிரகாஷ் ராஜிடம் இருந்த இந்த நேர்மையும் துணிவும் கார்த்தி சூர்யாவிடம் இல்லாமல் போனது உண்மையில் ஒரு துரதிர்ஷ்டம் தான்.